காரைக்குடி அருகே நகைக்காக காரில் வைத்து பெண் ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான அவரது பக்கத்து வீட்டுக்காரரை போலீசார் குன்றக்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தபோது அங்கிருந்த பெண்ணின் உறவினர்கள் தாக்க முயன்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருதுபாண்டி நகரைச் சேர்ந்தவர் பாண்டிக்குமார். இவரது மனைவி மகேஸ்வரி நேற்று காரைக்குடி அருகே உள்ள திருச்சி ராமேஸ்வர தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆவுட பொய்கை என்ற இடத்தில் ஆரஸ்வதி காட்டுக்குள் ஒரு இடம் பார்க்க செல்லும் போது ஒரு நபரால் படுகொலை செய்யப்பட்டு அவரது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அவர் வீட்டருகே வசித்த சசிகுமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் அவரது உறவினர்கள் இன்று சசிகுமாரை காவல்துறையினர் அழைத்து சென்று அந்த ஆரஸ்வதி காட்டில் மகேஸ்வரியை எப்படி கொலை செய்தார் என்று அவரை அழைத்து சென்று அந்த இடத்துகளை பார்த்துவிட்டு திருப்பி குன்றக்குடி காவல் நிலையத்துக்கு அழைத்து வரும் பொழுது சசிகுமாரை மகேஸ்வரியின் உறவினர்கள் காவல் நிலையத்துக்கு வந்திருந்தவர்கள் தாக்க முயன்றனர். அச்சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தது. அதனைத் தொடர்ந்து சசிகுமார் மட்டும் ஒரு நபர் மட்டும் இந்த கொலையை செய்திருக்க முடியாது, மேலும் பல நபர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி அவரது உறவினர்கள் இப்பொழுது திருச்சி ராமேஸ்வர தேசிய நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்டவர் இப்ப சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட டிஎஸ்பி கௌதமன் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். தற்பொழுது முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து சமாதானப்படுத்தி வருகிறார். இருந்தாலும் அவர்கள் மேலும் முக்கிய குற்றவாளிகள் ஒரு நபர் செய்ய முடியாது, அவர்களையும் கைது செய்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடுவோம், உடலை பெறுவோம் என்று சாலை மறியல் நடத்தி வருகின்றனர். இப்பொழுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.